வணக்கம். ஜோதிடத்தை பற்றி நம்ம பேசும்போது அடிக்கடி கேட்கக்கூடிய 2 முக்கியமான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, லக்னம், ராசி. ராசிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லக்னங்கிறது தான் நெறைய பேருக்கு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லக்னம் என்றால் என்னங்கிறத பார்ப்போம். நீங்க பிறக்கிற நேரத்துல கிழக்கு திசையில எந்த ராசி உதயமாகிறதோ அதுதான் லக்னம். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்கள் மட்டும் தான் இத கணிக்க முடியும். இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் போட்ட உடனே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சார்ட் வந்துரும். அதுல லக்னங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனா, சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னாடி இத வந்து ஜோதிடர்கள் கணிதத்தின் மூலம் தான் இத கணக்கிட்டு உங்களுடைய லக்னங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ லக்னத்தோட அடிப்படை அப்படின்னா, உங்களுடைய உடல பத்தி தெரிஞ்சுக்கிறது. உங்களுடைய தோற்றத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட குணத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது. நீங்க வாழ்க்கையில எப்படி செயல்பட போறீங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறது. நீங்க வாழ்க்கையில எந்த பாதையை நோக்கி போக போறீங்க அப்படிங்கிறது, இந்த எல்லா விஷயத்தையும் உங்களோட லக்னத்த வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இத நான் எளிமையா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். உங்க வாழ்க்கை எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் லக்னம். அடுத்து ராசி. நீங்க பிறக்கிற நேரத்துல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்காரோ, அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி. இது நெறைய பேருக்கு தெரியும். ராசியோட அடிப்படைங்கிறது உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? நீங்க என்ன மாரி எண்ணங்கள உடையவரா இருக்கிறீங்க? நீங்க என்ன மாரி உணர்வுகள உடையவரா இருக்கிறீங்க? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நீங்க ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறீங்க? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ராசி. இத எளிமையா சொல்லணும்னா, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ராசி. அப்ப லக்னங்கிறது செயல்பாடு, ராசிங்கிறது எண்ணம். அதாவது ராசிப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத லக்னம் வந்து செயல்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு, நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஜாதகத்த பாருங்க. லக்னம் வந்து மேசம். ராசி வந்து துலாம். மேசத்துல லக்னம்னு நான் எழுதியிருக்கேன். ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, துலாத்துல சந்திரன்னு எழுதியிருக்கிறேன். இது வந்து ஒரு உதாரணமாக உங்களுக்கு விளக்குவதற்காக நான் போடப்பட்டிருக்க கட்டம். அப்படி இருக்கும்போது, இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ராசி. துலாம் ராசியோட என்ன நினைப்பாங்க? நம்ம வந்து எல்லாரு கூடயும் அனுசரிச்சு போகணும். ஏன்னா துலாத்தோட முதல் எண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வேணுங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ராசி தான் வந்து துலாம் ராசி. அது மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, நடுநிலையா இருக்கக்கூடிய ராசி. அதனால தான் இதோட சிம்பலே வந்து பார்த்தீங்கன்னா, தராசு சிம்பல் குடுத்துருப்பாங்க. எந்த பக்கமும் சாயாமவும் நடுநிலையா இருப்பாங்க. அதே மாரி இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ராசி. ஏன்னா வந்து சுக்கிரனுடைய ராசிங்கிறதுனால. அப்ப இந்த மாரி எண்ண ஓட்டத்துல தான் இவர் இருப்பாரு. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேசம். மேசங்கிறது என்ன? வேகமாக செயல்படும். எதையுமே உடனே செய்யும். கண்மூடித்தனமாவும் செயல்படும். அப்ப இவர் என்னென்னலாம் நினைக்கிறாரோ, அது எல்லாத்தையும் வேகமா செயல்படுத்தி முடிச்சு காட்டிடும் இந்த லக்னம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இதே மாரி ஒரு ஜாதகர் பிறந்திருக்காருன்னா, அவர் வந்து இப்போ ஒரு வெளியில டூர் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, உடனே அதை செயல்படுத்திடுவாரு. ஏன்னா லக்னம் வந்து வேகமா செயல்படக்கூடியது. ராசி வந்து அந்த வெளியில நம்ம வந்து இன்ப சுற்றுலா போகணுங்கிறது சொல்றது. அப்ப இத வந்து உடனே அவங்க செயல்படுத்துவாங்க. அதே மாரி இவங்க வந்து எல்லாரையும் இவங்க மட்டும் என்ஜாய் பண்ணாம, இவங்க கூட வந்து ஒரு பெரிய கூட்டமா வச்சு, எல்லாரும் என்ஜாய் பண்ணணுங்கிற மாரியான தனிமையில இல்லாம, ஒரு கூட்டமா போயி வாழ்க்கையில என்ஜாய் பண்ணணும். நல்லா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சுத்தி பார்க்கணும். இந்த மாரி ஒரு எண்ண எண்ண ஓட்டத்த உடனே உடனே செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கும் ராசிக்கான வித்தியாசம். சில பேருக்கு வந்து லக்னமும், ராசியும் வேற வேற மாரி அமைஞ்சிருக்கும். அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய எண்ண ஓட்டம் வந்து ஒரு விதமாகவும், செயல்பாடு வந்து வேறு விதமாகவும் இருக்கும். அதுவே ஒருத்தருங்களுக்கு ஒரே லக்னமும், ராசியும் ஒன்றாக அமைந்தால், உதாரணத்துக்கு இப்ப இந்த மேச லக்னம் போட்டிருக்கேன். அங்கேயே சந்திரன் இருந்து மேச ராசியா இருந்தா, அவருடைய எண்ணங்களும், செயல்பாடுகளும் ஒத்த தன்மையில இருக்கும். அப்ப நமக்கு ஏன் நம்ம வந்து சில நேரம் வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்மளுடைய ராசி வேறையா இருக்கும். நம்ம லக்னம் வேற மாரி இருக்கும். நம்ம நினைக்கிறது வேற மாரி இருக்கும். நமக்கு செயல்படுறது வேற மாரி இருக்கும். ஸோ 2ம் ஒரே மாரி வராததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சில விஷயங்கள் வந்து நடைபெறாம போகிறது. நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும், ஒவ்வொரு ராசியா வரும்போது, எப்படி வந்து அவங்க செயல்படுவாங்கங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு பதிவா பார்த்துக்குவோம். முதல்ல உங்களுக்கு லக்னம், ராசின்னா என்னங்கிறதுக்காக விளக்கக்கூடிய பதிவு தான் இது.
அடுத்த பதிவுல இருந்து முதல்ல மேச லக்னத்தை எடுத்து மேச லக்னத்துல பிறந்து 12 ராசியா பிறப்பாங்க. அவங்களுடைய எண்ண ஓட்டங்களும் அந்த மேச லக்னம் எப்படி அவங்கள கொண்டுட்டு போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.